ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து யாரையுமே நம்ப முடியல. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர்கிட்டயே ஒரு விஷயம் சொல்லி இது யார்கிட்டயே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லாதீங்கன்னு சொன்ன முதற்கொண்டு கொண்டு போய் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் யாருன்னே தெரியாத ஒரு நபரை நம்பி ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு சம்பவம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உண்மை சம்பவம், பேர்லாம் நமக்கு தேவையில்லை. அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மீட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கார், இராணுவ வீரராக பணிபுரிஞ்சுட்டு வராரு. இவங்க வந்து போச்சம்பள்ளியில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பெண் வந்து எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து டவுட் பண்ணி இது என்னமோ சம்திங் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு வந்து வரன் பார்க்குறாங்க. இது தெரிஞ்ச அந்த பெண் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஸோ என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட அந்த நபர் வந்து அவசர லீவ் வந்து எடுத்துட்டு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்துட்டு இந்த பெண்ணும் வந்து வீட்டில் இருந்து ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு ஏலகிரியில் போயிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. 15 நாள் வந்து அவசர விடுமுறை எடுத்துகிட்டு வராரு. அந்த லீவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு 5 டேஸ் வந்து ஊட்டிலையும் போய் ஸ்டே பண்ணிவிட்டு வராங்க. வந்த பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு அந்த நபர். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணை வந்து கழட்டி விடுறதுக்காக, கை கழுவி விடுறதுக்காக, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, நான் வந்து ஊருக்கு போயிட்டு மகாராஷ்டிரா போயிட்டு மறுபடியும் ஒரு 15 நாள் லீவ் கிடைக்கும் போது நான் திரும்பி வரேன், அது வரைக்கும் வந்து நீ இந்த நடந்ததெல்லாம் வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வந்து கழட்டிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே எடுத்து போய் விடுறாரு. ஸோ அதை பார்த்த பெண் வீட்டார் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த நபரை வந்து பிடிச்சு வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொண்டு போய் விட்டாங்க. ஸோ தன்னோட மகனுக்கு வந்து வேலை போயிடுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து இப்போ அந்த பெண்மணியும் ஏற்றுக்கிட்டாங்க அந்த நபர் வீட்டில். இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒர்க்குக்கு போகிறேன், எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது, அடுத்த டைம் வந்து எனக்கு லீவ் வரும்போது ஊருக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இது வந்து பெண்களுக்கும் நடக்குது, ஆண்களுக்கும் நடக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக சேஃபாக இருங்க. 2 பேருமே வந்து சேஃபாக இருங்க. யாரும் தெரியாத நபரெல்லாம் வந்து நம்பாதீங்க, அதுதான் நல்லது. எல்லாருமே அதுக்காக கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க, பட் எல்லாருமே நல்லவங்களும் இல்லை, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் எத்தனையோ ஆண்கள் இந்த மேட்ரிமோனி விஷயத்துலேயே வந்து ஏமாந்து தான் போகிறாங்க. தரகர்கிட்ட சொல்லி ஏற்கனவே கல்யாணமானவங்க வந்து ஒரு காசுக்காக வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் வந்து அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுறாங்க அந்த பெண். ஸோ 2 பேருமே வந்து சேஃபாக இருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா.